ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்த இடத்தில் போலீசார் பறிமுதல் செய்தனர். அந்த வகையில் மாதவரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்து சென்றபோது பதுக்கி வைத்து இருந்த துப்பாக்கியை எடுத்து திருவேங்கடம் சுட முயற்சி செய்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன் வணக்கம். நீங்க நடந்தது என்ன சரவணன், நீங்க பதிவு பண்ணல? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவான திருவேங்கடம் என்ற ரவுடியை இன்று காலையில காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டுள்ளனர். இது மாதவரம் அருகே ஆட்டுச்சந்தை என்ற அந்த பகுதியில் இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்தது. இந்த சம்பவ இடத்தில் இருந்து இந்த ரவுடி பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அந்த துப்பாக்கியினுடைய புகைப்படம் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இந்த ரவுடி திருவேங்கடம் ஏற்கனவே 3 கொலை வழக்குகள்ல தொடர்புடைய நபர். இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலும் இந்த கொலைக்கு முக்கிய திட்டம் தீட்டி கொடுத்தவர் இவர்தான் என்பது போலீசாருடைய விசாரணையில ஏற்கனவே தெரிய வந்திருந்தது. இந்த நபர், அதாவது இந்த தற்பொழுது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்க நபர் உட்பட 11 பேரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த நபர்கள் பதுக்கி வைத்திருந்த பயங்கர ஆயுதங்கள், குறிப்பாக சம்பவ இடத்தில் அந்த 2 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. நாட்டு வெடிகுண்டலை தாக்கியும் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டிருந்ததும் தெரிய வந்தது. ஒரு சில ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இந்த கும்பல் இன்னும் என்ன ஆயுதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள், எங்கே பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வந்த நிலையில் மாதவரம் ஆட்டுச்சந்தை பகுதியில இந்த நபர்கள் கொலைக்கு பயன்படுத்திய சில ஆயுதங்களையும் அதே போன்று துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களையும் பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற தகவல் தெரிந்து இந்த கைது செய்யப்பட்ட திருவேங்கடம் என்ற இந்த குற்றவாளியை காவல்துறையினர் அழைத்து சென்று இந்த அதிகாலையில அழைத்து சென்று அந்த ஆயுதங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைக்காக கொண்டு சென்றதாகவும், அப்பொழுதுதான் இவர் திடீரென போலீசாருடைய பிடியிலிருந்து நழுவி ஓடி மறைவிடத்துல பதுக்கி வைத்திருந்த இந்த துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினரை நோக்கி சுட முயற்சித்தார் என போலீசார் தரப்புல கூறுகின்றனர். அப்பொழுதுதான் எதிர்த்தாக்குதலுக்கு காவல்துறையினர் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும், இந்த சம்பவத்தில் தான் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த துப்பாக்கி, அந்த ரவுடி திருவேங்கடம் பயன்படுத்திய அந்த துப்பாக்கியையும் தற்பொழுது பறிமுதல் செய்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி யாரிடமிருந்து இவர்கள் வாங்கினார்கள், இன்னும் இந்த கும்பல் வேறு எங்கும் இது போன்ற துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பதுக்கி வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த என்கவுண்டர் நடந்த சம்பவத்திற்கு, அந்த சம்பவம் நடந்த அருகிலேயே இந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் இது குறித்து விசாரணையை நடத்துவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நாட்டு வெடிகுண்டுகள் எல்லாமே அன்றைய தினம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இது போன்ற வேற ஏதும் ஆயுதங்கள், நாட்டு வெடிகுண்டு உள்ளிட்டவை வேற எங்கும் பதுக்கி வைத்திருக்கிறார்களா என்பது அனைத்து இந்த காவலில் எடுக்கப்பட்ட எல்லா குற்றவாளிகளிடமும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் போலீசார் தரப்புல கூறுகின்றனர். இதனிடையே என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடியினுடைய உடலை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மாதவரம் பகுதியில மெரிடியன் என்ற இந்த மருத்துவமனைக்கு முதலில் கொண்டு சென்றதாகவும், துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் அவர் காயமடைந்ததால் அங்கு கொண்டு சென்றதாகவும், ஆனால் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாகவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. தனியார் மருத்துவமனையில தற்பொழுது உடல் வைக்கப்பட்டுள்ளதால் அடுத்ததாக இவருடைய உடலை கொண்டு சென்று ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிணக்கூறாய்வுக்காக அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் தான் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார்கள். மேற்கு மண்டலத்தினுடைய இணை ஆணையர் விஜயகுமார் உட்பட காவல்துறை அதிகாரிகள் அந்த சம்பவ இடத்தில், என்கவுண்டர் நடந்த அந்த சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். அந்த சோதனையில் தான் அப்பொழுது இந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், இந்த ரவுடிகள் பயன்படுத்திய துப்பாக்கி என்றும் கூறுகின்றனர். இந்த என்கவுண்டர் சம்பவத்தை நடத்தியது கொடுங்கையூர் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் என்று தெரிய வந்திருக்கிறது. வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தான் இந்த விசாரணையை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று காலை இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்துள்ளது.